கரூரில் இன்று காலை 11:30 மணிக்கு நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் விஜய். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் 32 பேருக்கு கருணை அடிப்படையில் பணியாணை வழங்குகிறார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த 41 நபர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதற்கு தடை விதிக்கப்படுமா? நாம் தமிழர் கட்சி தாக்கல் செய்த பொதுநல மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணை. கரூரில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆதவ அர்ஜுனா நேரில் ஆய்வு. கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்களை கண்டுகொள்ளவில்லை என்ற கருத்தை சிலர் பரப்பி வருகிறார்கள் என குற்றச்சாட்டு. சென்னையின் அண்ணா சாலை, ஆயிரம் விளக்கு, சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் திடீர் மழை. புறநகர் பகுதிகளான ஆவடி, அம்பத்தூர், செங்குன்றம், பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட இடங்களிலும் மழை. சென்னை மற்றும் புறநகர் பகுதியான பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், வண்டலூர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. தொடர் மழையால் தாம்பரம் பிரதான சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. செங்கல்பட்டில் சுமார் 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் கழிவு நீருடன் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையில் திடீரென பலத்த காற்று மற்றும் மோசமான வானிலையால் விமான சேவைகள் பாதிப்பு. சீரடி, திருச்சி, கண்ணூர் உள்பட 10 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்ததால் பயணிகள் அச்சம். மேட்டுப்பாளையம் பில்லூர் அணையில் இருந்து 3வது நாளாக வினாடிக்கு 6000 கன அடி நீர் வெளியேற்றம். அணையில் இருந்து அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்படுவதால் பவானி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து துவங்கி இருப்பதால் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. கீழ் அணையில் இருந்து வடவாறு மூலமாக பல மாதங்களுக்கு பிறகு 1000 கன அடிக்கு மேல் தண்ணீர் திறப்பு. மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின் பெயரில் விடியல் என்பதை நீக்கிய தவிக அரசுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம். பெயரை மாற்றலாம், வரலாற்றை மாற்ற முடியாது என எக்ஸ் பதிவு. பள்ளிகளுக்குள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அதிரடி உத்தரவு. பள்ளி வளாகங்கள் விழாக்களின் கூடாரம் அல்ல எனவும் திட்டவட்டம். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதில் மட்டும் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு கர்நாடகாவிடமிருந்து நமக்கு வரவேண்டிய தண்ணீரை வாங்கி தருவதிலும் முதலமைச்சர் விஜய் கவனம் செலுத்துவாரா? நீர் வேண்டும் என தமிழக அரசு தரப்பில் யாரும் கேட்கவில்லை என கர்நாடக மாநில நீர்ப்பாசன அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்த கருத்துக்கு பதிலடி. காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸை எச்சரிக்க தவிக அரசின் முதலமைச்சர் தயாரா என எடப்பாடி பழனிசாமி சவால். ஜூன், ஜூலையில் கர்நாடகா தமிழகத்திற்கு தர வேண்டிய பங்கு நீரை பெற்றுத்தர முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இரண்டாயிரத்தி 26-27 ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக 8 மாவட்ட விவசாயிகளிடம் அமைச்சர் வினோத் கருத்து கேட்பு. அதிக நிதி ஒதுக்க வேண்டும், தென்பெண்ணை பாலாறு இடைப்பு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வைத்த விவசாயிகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குறித்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. திமுகவுடன் நட்புடன் இருப்பதாக திருமாவளவன் தெரிவித்ததற்காக அவருக்கு நோபல் பரிசு தரலாம் என கிண்டலடித்த நிலையில் தனது பேச்சை வாபஸ் பெற்றார். தாம் தடுமாறுவதாக கூறி உளவியலாக விசிகாவை பலவீனப்படுத்த பார்க்கிறார்கள் என திருமாவளவன் குற்றச்சாட்டு. விசிக குறிவைக்கப்படுவது உள்நோக்கம் கொண்ட செயல் எனவும் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேச்சு.
தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் சுமூகமாக நடைபெறுவதற்காக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் இடமாற்றங்களுக்கு தடை. ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை தடை விதித்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. சென்னை குற்றப்பிரிவு டிஐஜியாக இருந்த வருண்குமார் ஈரோடு சிறப்பு அதிரடி படைக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. சென்னை குற்றப்பிரிவு டிஐஜியாக விக்ரமன் ஐபிஎஸ், பள்ளிக்கரணை தாம்பரம் துணை ஆணையராக ரகுபதி ஆகியோர் நியமனம். சென்னை அடுத்த மாதவரத்தில் பூமியில் புதைக்கப்பட்டிருந்த கேஸ் குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு பயங்கர தீ விபத்து. உரிய நேரத்தில் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. நெல்லை பாளையங்கோட்டை வியாபாரி வீட்டில் 93 பவுண்ட் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 6 மாதங்களுக்கு பின் துப்பு துலங்கியது. வெறும் 3 பவுண்ட் நகை மட்டுமே மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் கூறுவதாக வியாபாரி தரப்பினர் குற்றச்சாட்டு. நெல்லை களக்காடு அருகே கோயிலுக்குள் சுவர் ஏறி குதித்த கரடி. சிசிடிவியில் பதிவான காட்சி வைரலாகி வருவதால் பொதுமக்கள், பக்தர்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் டிசம்பர் வரை தெரியும் அதிசய நிகழ்வு. வானில் தோன்றிய அதிசயமான மில்கிவே கேலக்சி இணையத்தில் வைரல். அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை தொகை திருட்டு வழக்கு. குற்றச்சாட்டில் தொடர்புடைய 3 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த காவல்துறையினர். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் இந்திய வம்சாவளியினர் இடையே தமிழில் வணக்கம் என கூறி உரையை தொடங்கிய பிரதமர் மோடி. நிகழ்ச்சிக்கு வருகை தந்த ஆஸ்திரேலிய பிரதமர் ஆல்பனீஸ் மற்றும் பிரதமர் மோடிக்கு ஆயிரக்கணக்கானோர் உற்சாக வரவேற்பு. இந்தியர்களின் இதயங்களை கவர்ந்தவர் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆல்பனீஸ். பிரதமர் மோடியின் வேண்டுகோளை ஏற்று ஆஸ்திரேலிய பிரதமருக்காக கைபேசிகளை ஒளிர செய்து இந்திய வம்சாவளியினர் மரியாதை. விளையாட்டுத் துறையில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நல்லுறவு இனிவரும் காலங்களில் மேலும் விரிவடையும். 2030 காமன்வெல்த் போட்டிகளை இந்தியா நடத்த உள்ளதாகவும் 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் போட்டியாளராக இந்தியா திகழ்கிறது என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியா எங்களுடன் இருப்பதால் ஆஸ்திரேலியா இன்னும் சிறந்த நாடாக விளங்குவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி ஆல்பனீஸ் பேச்சு. ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உயிர்ப்புள்ள பாலமாக மோடி விளங்குவதாகவும் நிகழ்ச்சி. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரின் மார்பல் மைதானத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முன்னிலையில் பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்தியர்கள் பிளாஷ் லைட்டுகளை ஒளிர செய்து வரவேற்பு. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது T20 போட்டியில் இந்தியா படுதோல்வி. 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தி இங்கிலாந்து அபார வெற்றி. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி விறுவிறுப்பு. ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றில் அமெரிக்கா வீரர் டெய்லர் விரிட்ஸை வீழ்த்தி ஜெர்மனியின் அலெக்சாண்டர் அரையிறுதிக்கு முன்னேற்றம். (2026) உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் காலிறுதி போட்டி. மொராக்கோவை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பிரான்ஸ் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. திரைப்பட ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான செழியன் காலமானார். கல்லூரி, தென்மேற்கு பருவக்காற்று, பரதேசி உள்ளிட்ட படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய செழியன் 2019 டூலெட் படத்தின் மூலம் இயக்குநராகவும் அறிமுகமானவர்.